ஆய்வு பணியில தமிழக அரசு ஈடுபட்டதா சொல்லியிருக்காங்க சார். இந்தியாவிலே இல்லாத ஒன்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். இது முதல் முறையாக தமிழ்நாட்டில் நேற்று ஒரு 35 வட்டாட்சியர் எல்லா துறையிலும் ஆய்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வருவாய்த்துறை மட்டுமல்ல, உள்ளாட்சித்துறை, நகராட்சி, பேரூராட்சி, ஒவ்வொரு துறையின் அனைத்து இடங்களிலும் ஒரே நேரத்தில் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தாக்கம் குறித்து ஒவ்வொரு மாநில அரசுகளும் கண்காணிப்பில் ஈடுபட வேண்டும். அதற்குண்டான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை முன்கூட்டியே தொடங்க வேண்டும் என்று உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. பேரிடை மீட்புத்துறை சார்பில் என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது? எங்களை பொறுத்தவரையிலும் இந்தியாவிலே இல்லாத ஒன்றை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு இருக்கிறார்கள். இதை ஆய்வு செய்வதற்கு சிறந்த வல்லுநர் குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த குழு வருகின்ற போது முன்னெச்சரிக்கை என்ன நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், எப்போது அந்த புயல்கள் தாக்குதல் ஏற்படும் என்பதை ஆய்வு செய்து இந்த துறைக்கு வழங்க இருக்கிறார்கள். இது முதல் முறையாக தமிழ்நாட்டிலே மட்டும்தான் இந்த குழு அமைப்பதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டு அந்த குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. வெயில பொதுமக்கள் ரொம்ப பாதிப்போடு இருக்காங்க. அந்த நிழற்கூடை அமைக்கிறதுக்காக வாய்ப்பு பாரு. டாஸ்மாக் கடையில மூடிட்டாங்க. மூடின பிறகு தற்பொழுது எப்பல் டு மதுபான கடைகளும் அதிகமா இருக்குது. இப்ப உணவகத்துடன் கூடிய மதுபான கடைகள் ரெஸ்ட்ரோ பார் தர்ஷனத்துக்கான ஆய்வு பணியில தமிழக அரசு ஈடுபட்டதா சொல்லியிருக்காங்க சார். இது எப்படி பூரண மதுவிலக்கை நோக்கி நாம ஒரு பயணம் நம்முடைய நோக்கம் பூரண மதுவிலக்கு என்பது ஒன்று. இரண்டாவதாக மக்கள் எங்கெங்கே மது அங்க இருக்கிற கடைகளை அகற்றப்பட வேண்டும் என்று சொல்கிறார்களோ, கோயில்கள், பள்ளிகள், பேருந்து நிலையங்கள் அனைத்தும் உடனடியாக இப்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு வரலாறு, முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு அதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. கோயில்காரர் ஒரு பக்கம் போராடுவாங்க, பள்ளிக்கூட குழந்தைகள் ஒரு பக்கம் போராடுவாங்க. போராட்டமே இல்லாமல் முதலில் அறிவித்த வரலாறு இதுதான். அதற்கு பிறகு படிப்படியாக நாம் எப்படி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய அந்த துறையினுடைய அமைச்சர் தான் அதுக்கான பதிலை அளிப்பார். குதிரை பேரம் குதிரை பேரம் எல்லாம் சொல்லிட்டு கூடாது. அவர் செய்யாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்களை பொறுத்தவரையிலும் நெஞ்சிலே கை வைத்து சொல்ல வேண்டும். 47 விருதுகளை வைத்துக் கொண்டு ஒரு முதலமைச்சர் ஆகலாம் என்று பாண்டிச்சேரியில் பேசினாரா இல்லையா? நாங்கள் சொல்லவில்லை. இந்திய தமிழ்நாடு முஸ்லிம் லீக் அதனுடைய தலைவர் தெளிவாக சொன்னதற்கு பிறகு அதற்கு எந்த பதிலும் இதுவரையிலும் சொல்லப்படவில்லை. அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு சொல்றாரு அதெல்லாம் பொய்யின் எல்லாரும் சொல்லிட்டு வந்தாங்க. வெளியே வந்து ஊரம் சொல்லிட்டாங்க. இதனால் தான் நாங்கள் வெளியே வருகிறோம். இது எங்களுக்கு பிடிக்கவில்லை. தெற்கும் வடக்கும் ஒன்று இணையப் போவதில்லை. வடதுருவம் தென்துருவம் என்று சொல்வார்கள். அதே போல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு நாம் ஒன்றாக இணைப்பது என்பது என்றைக்கும் வரலாற்றில் இல்லை. அந்த சிந்தனை ஓட்டமே தவறான சிந்தனை என்பதை தெளிவுபடுத்தி விட்டுத்தான் அவரெல்லாம் இங்கே வந்திருக்காங்க. அதற்கான பணிகளை நம்முடைய கைத்தறி மற்றும் துணிநூல் கதத்துறை அமைச்சர் அவர்கள் டெல்லி சென்று அதற்கான பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுதல் வைத்து இருக்கிறார். போன வாரம் இறைய நான் உன்னை சொல்றதுக்குள்ள ஒன்னு பெருந்தரக்கு இருந்தாரு. நீங்க என்ன நீங்க 2 வரி வரும் உங்களுக்கு தமிழ் இருக்கீங்களே என்ன அதை சொல்லி முடிச்சது அப்புறம் கேளுங்க. அதற்காக போன வாரம் 2 நாட்கள் டெல்லி சென்று அந்த பணிகளை சிறப்பான மொழி ஆட்சி வந்திருக்கிறார். சொல்லுங்க. சட்டமன்ற இதுல 2 அமைச்சர் மனு நீங்க முகாம் பண்றீங்க. எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது, எவ்வளவு தீர்வு கண்டு? மனுக்கள் வாங்கிய உடனே தீர்வு காண முடியாது. இருங்க, உங்க வீட்டுல ஒரு திருமணம் என்று சொன்னால் எவ்வளவு நாட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்கிறீர்கள்? 2 மாதம் இன்விடேஷன் அடிக்கிறீங்க, பொருள் வாங்குறீங்க, அதுக்கப்புறம் உறவினர் அழைக்கிறீங்க, அதுக்கப்புறம் திருமணத்தை நடத்துறீங்க. அது மாதிரி இது ப்ராசஸ் அப்படிங்கிறது
இதுல 2700க்கு மேற்பட்டவர் பட்டா கேட்டிருக்காங்க. அதற்கான விரைவான பணிகளை நாங்கள் மேற்கொண்டு வருகிறோம். குடிநீர், சாக்கடை வசதி, அது போன்ற என்கரேஜ்மெண்ட்ஸ், இது போன்ற பணிகளை கேட்டிருக்கிறார்கள். கட்டிடங்கள் வேண்டும் என்று அதற்கான நிதிகள் வருகிற போது அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்படும். பட்டாவை பொறுத்தவரையில் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பிப்ரவரி மாதத்துக்குள் அதற்கான பணிகள் வேகமாக விரைவாக நடைபெற்று வெற்றிகரமாக முடிக்கப்படும். நிலைப்பாடு தொகுதி மறுத்திருப்பார் பொறுத்தவரையிலும் இன்னும் அதற்கான கடிதங்கள் வரவில்லை. வந்ததற்கு பிறகு முதலமைச்சர் அதற்கான முடிவுகளை மேற்கொள்வார். எக்ஸ்போர்ட் கமிட்டி போட்டாச்சு. வறட்சி வந்து மழை பற்றாக்குறை இருக்கிறது. தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை குறைவாக இருக்கிறது. வடமேற்கு பருவமழையை பொறுத்தவரையில் கூடுதலாக வருமா என்ற எச்சரிக்கைக்காகத்தான் ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது, எக்ஸ்பர்ட் கமிட்டி. இதுவரையிலும் இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் போடப்பட்டிருக்கிறது. வறட்சி நிவாரணம் விவசாயிகள் எல்லாம் இருக்கிறார்கள். நிதி இருக்கிறதா என்பதை ஆய்ந்துதான் முதலமைச்சர் முடிவு செய்வார். கீழ்பவனி பாசன தண்ணீரை பொறுத்தவரை இன்ஃப்ளோ ரொம்ப கம்மியாக வருங்க. 1500 தான் வருது. தண்ணீரை திறந்து விட்டால் 2200 கனடி விட வேண்டும். அப்படி வருகிற போது நமக்கு இருக்கிறது 6.5 TNC தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. குடிநீருக்கு 5 TNC தண்ணீர் தேவைப்படுகிறது ஆற்றோடங்களில் இருக்கின்ற பம்ப் செட்ஸ்களுக்கு. ஆகவே அந்த பணிகளை மழை சூழ்நிலை ஏற்ப அரசு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பதை விவசாயிகள் கலந்து அந்த முடிவுகளை மேற்கொள்ளும். 2006 மதிமுக நிர்வாகிகள் அழுத்தத்தால் அதிமுகவுடன் கூட்டணி வச்சதுதான் தவறு. 2006 ஜெயலலிதா அதிமுகவுடன் கூட்டணி வைத்ததுதான் நான் செஞ்ச மிகப்பெரும் தவறு. ஒவ்வொரு தலைவர்களும் தங்களுடைய மனதில் இருக்கின்ற கருத்துக்களை வெளிப்படுத்துகிறார்கள். அவருடைய எண்ணங்களை பொறுத்தவரையும் அதற்கான மாற்று கருத்து நான் சொல்வது சரியாக இருக்கிறார்கள். அந்தந்த சூழ்நிலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் கூட்டணி வைத்துக் கொள்வது இயற்கையாக நடைபெறுகிறது என்று அதிலே நான் ஆழமாக சென்று கருத்துக்கள் சொல்வது சரியாக இருக்காது. மகளிர் உரிமை தொகை பெறுவதற்கான விண்ணப்பங்கள் நீண்ட நாட்களா வாங்காம இருக்காங்க சார். இதுல வாங்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது எப்படி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியவில்லை. எல்லாருக்கும் தெரியுது. ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணலான்னு இருக்கு. நேற்றைய தினம் கூட அந்த ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு பெருந்துறை நடைபெறுகிற போது ஏறத்தாழ 187 மனுக்கள் பெண்களே நேரடியாக மகளிர் உதவித்தொகை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஆகவே ஆன்லைன் மூலமாக யார் வேண்டுமானும் பதிவு செய்யலாம். அதை அரசு பரிசீலித்து அதிலே சரியாக இருக்குமேயானால் அது தேர்வு செய்யப்படும்.